வணக்கம் மக்களே. தண்ணி ரொம்ப மெதுவாக வருது. இதில் எவ்வளோ நேரம் பிடிக்குது அந்த தண்ணியே? இது ரொம்ப கம்மியாக வருது. சரி, கொஞ்ச நேரம் பிடிக்கலாம். நிறைய பேர் இந்த தண்ணி ரொம்ப நேரம் நம்ம வண்டியில் போகிறோம்னா குடிச்சிட்டு போகிறது நல்லது. நிறைய பேர் பசங்க தான் பொறுமையே இல்லை, டப்புன்னு எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. குடிக்கலாம், ஏன்னா இடையில தண்ணி இருக்காது, நல்ல தண்ணி, ஆற்று தண்ணி. ஒரு கேன் நம்பருக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? நம்ம வண்டி மறுபடியும் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போனோம்னா, 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா அங்கே கூட்டமாக இருக்குது. அவங்க பிடிச்சி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிடுது. ஒரு கேன் விட்ருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் எல்லோரும் வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாங்க, 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாங்கன்னா ஒரு 10 பேர் குடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம 10வது ஆள் தான் பிடிக்கணும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கு. அதுக்கு இப்போ 5 நிமிஷம் வண்டியில் போகணும், அங்கே போய் நிற்கணும், பிடிக்கணும். 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆயிடும். கரெக்டுங்களா? நம்ம பிடிக்கல எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு, எவ்வளோ நிமிஷம் ஆகுது நமக்கு ஒரு வாட்டர் பாட்டில் பிடிக்கிறது. மெதுவாக தான் வருது தண்ணிங்க, வருங்க இந்த மாதிரி தான் வருது. ரொம்ப வரல, பொறுமையாக பிடிச்சா சரி. இவ்வளோ பொறுமை வேணுமா? இவ்வளோ பொறுமையாக இருக்கணுமான்னா மாப்பா நம்ம யூடியூப்பரு வீடியோ போடுற ஆளுங்க அப்படி பொறுமையாக இருந்தால் தான் ஆகும். எத்தனையோ விஷயம் நடக்குது. நல்லதும் பேசுவேன், கெட்டதும் பேசுவேன், கமாண்டும் பேசுவேன், கழுவி ஊதுவேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அவன் என்னமோ வேஸ்ட்டு போயிச்சாரா. நம்மளோட வேலையை பார்க்கணுங்கிற ஒவ்வொரு ஆளுகளும், ஒவ்வொரு யூடியூப்பரும், ஒவ்வொரு வீடியோ போடுறவங்களும் இது எல்லாம் பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லைன்னா நம்ம பிழைக்க முடியாது, இந்த மீடியாவில் உழைக்க முடியாது. அவன் பேசுவேன் இவன் பேசுவான்னு வாழ முடியாது. நம்மளுக்கு வேண்டி வாழணும், நம்மளுக்கு வேண்டி பாடுபடணும். நமக்கு என்ன தெரியுதோ அதை பண்ணலாம் தாராளமாக, தவறு கிடையாது. பொறுமை முக்கியம். தண்ணி பிடிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரி, அவசரப்படாமல் எல்லாம் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இந்த தண்ணி பிடிக்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற இப்போ சின்ன பசங்களே யார் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறது? ஓடுறதுக்கு தான் பார்க்குறாங்க. அங்கேயும் இங்கேயும் அங்கே சுற்றி போகலாம், இங்கே சுற்றி போகலான்ட்டு ஒரு நேராக போகக்கூடிய பஸ்ஸு ரோட்டில் டிராஃபிக் ஏற்க சுற்றி போவாங்க. வண்டியும் பிரச்சனையாயிரு, வண்டி ரோடு சரி இருக்காது, குண்டும் குழியுமாக இருக்குது. வண்டியும் பிரச்சனையாயிரு, தூரமாக போயிட்டு வந்த மாதிரியும் இருக்குது. ஷார்ட்கட்டாக இருந்தாலும் தூரமாக போயிட்டு வந்த மாதிரி இருக்குதா அப்படின்னா வண்டி பிரச்சனையாயிரு. அதை பார்க்க மாட்டாங்க. டைம் ஆகு. எல்லோரும் ஷார்ட்கட் போகலாம், எல்லாம் குறுக்கு வழியாக போகிறான்ட்டு அதில் போனால் அதில் டிராஃபிக் இருக்குது. அதுக்கு மெயின் ரோட்லேயே போய்க்கலாம். கரெக்டுங்களா? பொறுமை முக்கியம். இப்போலாம் பசங்களுக்கெல்லாம் பொறுமை கிடையாது. அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை, நான் பிடிச்சி பார்த்தீங்களா? அவ்வளோதான். பொறுமையாக இருந்தால் பூமி ஆளலாம்ங்கிற மாதிரி ரொம்ப தான். பிடிச்சிருந்தா ஷேர் செய்யுங்க. நன்றி.